ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். நேர்களை இருந்து இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு பிறகு இந்த 2025 ஐபிஎல்ல தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கப் அடிச்சாங்க. அந்த கப் அடிச்சதும் எப்படி கொண்டாடணுன்ற ஒரு வழிமுறை தெரியாம, சரியான திட்டமிடல் இல்லாம பெங்களூரு நகரம் என்ன மாதிரியான கழிபற சூழலை சந்திச்சதுன்னா நமக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. இதுக்கு யார் காரணம்னு விசாரிக்க ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுச்சு. கடைசியில பழிய தூக்கி கிரவுண்ட் மேல தான் போட்டாங்க. சின்னசாமி ஸ்டேடியம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு அது மேல பழிய போட்டுட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, பெங்களூருவில் பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை, புதிய கிரிக்கெட் மைதானத்தை அமைக்க அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அனுமதி வழங்கியிருக்கார். கடந்த ஐபிஎல் சீசன்ல வென்று முதல் முறையா ஐபிஎல் கோப்பையை ஏந்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாதனை படைச்சது. இதை கொண்டாடும் விதமா கடந்த ஜூன் 4ஆம் தேதி பெங்களூருல ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணை நடத்திய நீதிபதி மைக்கேல் குன்ஹா ஆணையம் நகர்பகுதியில் 17 ஏக்கர்ல 32,000 இருக்கைகளோடு இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானம் பிரம்மாண்ட நிகழ்வுகளை நடத்த உகந்தது இல்லைன்னு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. இதை பரிசீலிச்சு வந்த கர்நாடக அரசு இப்போ நகரின் வெளியே உள்ள பொம்மசந்திரா என்ற பகுதியில் சூர்யா நகர் என்ற இடத்தில் பிரம்மாண்டமான மைதானத்தை அமைக்க அனுமதி வழங்கியிருக்காங்க. சுமார் 100 ஏக்கர்ல 80,000 இருக்கைகளோட கிரிக்கெட் மைதானத்துடன் சேர்த்து மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் அமைய உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த மைதானம் கட்டி முடிக்கப்பட்ட அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்திற்கு பிறகு 2வது மிகப்பெரிய மைதானமாக அமையும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதோடு 8 உள்ளரங்கு மற்றும் 8 திறந்தவெளி மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், ஹோட்டல்கள், சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடத்தும் வசதிகள் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.